வாழ்க வளமுடன். நமக்கு எல்லாருக்குமே வைரமுத்து தெரியும். வைரமுத்துவ அவ்வளவா தெரியாதவங்க கூட வைரமுத்துவ பத்தி தேடல் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எங்க தமிழ்நாட்டுல எல்லா கிரிமிட்டோரியம், எலக்ட்ரிக் கிரிமிட்டோரியத்துல வந்து பாடிய எலக்ட்ரிக் அந்த பேர்னருக்குள்ள அனுப்பிச்ச உடனே வைரமுத்து எழுதின பாட்டு தான் பாடுவாங்க. அது என்ன பாட்டுன்னா, ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க. அந்த பாட்டு கேட்டாலே நம்மள அறியாம அழுக வரும். ஆனா அதே டயத்துல நமக்கு ஒரு சுய புரிதல், ஒரு மரணமும் இயற்கை, பிறப்பும் இயற்கை, ரெண்டும் ஏத்துக்கிறதுக்கு நம்மளோட மனப்பக்குவத்தை அது நான் சமநிலைப்படுத்தி கொண்டிருக்கும். அந்த பாட்டு கேட்கும் போது அதில் ஒரு இடத்துல வரும், எத்தனையோ கோபங்கள் கூட மறைந்து போகும். கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்ல ஜியோ மியூசிக்லாம் இருக்கு, அந்த பாட்டு கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு வந்து ஒவ்வொரு மனிதனோட ஈகோ எல்லாமே போயிடும் அந்த பாட்டு கேட்கும் போது. அதனால நம்ம அந்த மரணத்துல மனசு அவ்வளோ பாரமா இருக்கும். அந்த பாட்டை கேட்டுட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது மனசே ஒரு லைட்டா ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வந்து விஜய் யேசுதாஸ் தான் பாடியிருப்பாரு. இவ்வளோ 2 பேரும் சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. எப்பப்போ கஷ்டங்கள் வருதோ, மரணங்கள் வருதோ அந்த பாட்டை கேட்கலாம். இல்லைன்னா மரண பயம் வந்தால் கூட அந்த பாட்டை கேட்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ நல்லா கவிதை எழுதுகிற வைரமுத்து நிறையா தேவையில்லாதன்ல அவரோட வார்த்தைகள் மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரியும் பேசுகிறார். வைரமுத்து வந்து ஒரு பெரிய தேவர் சமுதாயத்தில் ஹிந்து முறைப்படி வாழ்கிற குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவர் பச்சை பாஸில் படிக்கும் போதோ இருக்கலாம். அப்போ தான் அந்த திராவிட கழகம் பெரியாரோடதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் வந்து ஹிந்து மதத்தில் இருக்கிற சில கோட்பாடுகள் அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ அதை பற்றி அவங்க கேள்வி கேட்கறது, கிண்டல் பண்ணுறது எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்போ இருந்தே இருக்கும். ஆனால் பிஜேபி இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சப்புறம் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எப்படி பேசுவ, இந்து மதத்தை மட்டும் எல்லா இந்து மதத்தை பற்றி பேசுறதுக்கு முஸ்லீமை பேசு, கிறிஸ்டியனை பேசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்றது, எங்கள் வீட்டை தான் நாங்கள் சுத்தம் பண்ணோம், நாங்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க, அதனால எங்கள் வீட்டை நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுக்குவாங்க. நம்ம அதை பற்றி நாம் பேசல. இங்கே என்ன தெரியுங்களா, வைரமுத்து வந்து ஒரு 2018 ஸ்ரீவல்லிபுதூர் ஆண்டாள் கோயிலில் போய் கூப்பிட்டோம், டிஸ்கஷன் பேசுகிறாங்க, பட்டிமன்றம் நினைக்கிறேன், சரியா தெரியல. பேசும்போது அவர் சொல்கிறாரு, ஆண்டாள் வந்து ஒரு தேவதாசி சமூகத்திலிருந்து வந்தவங்க, ஒரு அமெரிக்கன் ரிசர்ச்சர் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரிசர்ச் பண்ணி அவர் வந்து ஆண்டாள் தேவதாசின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி நீங்கள் வந்து ஆண்டாள் வந்து நம்ம ஒரு தெய்வமாக போற்றோம், கிருஷ்ணரோட பக்தை ராதை மாதிரி ஆண்டாளும் ஒரு பக்தை. நம்ம அது ஆண்டாளோட பாட்டு ஃபேமஸ் ஆச்சுன்னா எதில் தெரியுங்களா, நம்ம ஏஆர் ரஹ்மானோட பாட்டில் வரும் இல்லைங்களா, என்ன பாட்டு, மார்கழி திங்கள் அல்லவா, அந்த பாட்டுலக்கு அப்புறம் தான் அந்த ஆண்டாளோட பாட்டுங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏஆர் ரஹ்மான் நிஜமாவே சூப்பராக அதில் வந்து ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீம் மதத்தை ஃபாலோ பண்ணுறாரு இப்போ, ஆனாலும் அவருக்கு அந்த பாட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பாட்டெல்லாம் எழுதுனா ரொம்ப அருமையாக இருக்கும் பாட்டு. அப்போது அந்த மாதிரி கான்ட்ரவர்சி பேசி அப்புறம் பிஜேபிக்காரங்களாம் பிரச்சனை பண்ணி அப்புறம் பொது மன்னிப்பு கேட்டு, நான் சொன்னது மற்றவங்களுக்கு புண்படுத்தியிருந்தா மன்னிச்சுக்குங்க, ஆனால் இது வந்து இப்படி அமெரிக்காக்காரங்க எழுதியிருந்தாங்க, அதை பார்த்து நான் சொன்னேன் சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்டார். அதே மாதிரி இப்போது ஆகஸ்ட் 12 கம்பர் கழகம்
அவருக்கு வந்து விருது கொடுக்குறாங்க சென்னையில். எதுக்கு? அவர் நல்லா கவிஞர், அவரை பற்றிய கவிஞர்ன்ட்டு அவருக்கு ஒரு கம்பர் கழகம் விருது கொடுக்குது. விருது கொடுக்கும்போது அவர் வந்து பேச கூப்பிட்டுருப்பாங்க இல்லைங்களா? பேச கூப்பிட்டோன்னு அவர் என்ன சொல்கிறாரு, ராமர் வந்து வாலியை மறைந்திருந்து அவரை கொல்லுவார் இல்லைங்களா? அப்போது வாலி கேட்குறாரு, ராமா நீ வந்து என்ன ஏன் என்னை கொன்ன, ஏன் ராமா என்னை கொன்னன்னு கேட்குறாரு. நீ ஒய்ஃப் போயிட்டான்னு திகைத்தனை போலும், நீ ஒய்ஃப் உன்னோட மனைவி போன திகைத்தனைனால நீ என்னை கொன்னுட்டியா, ஒய்ஃப் போனனால நிலை குலைந்து விட்டார் போலும். மனைவி போனால் ஆறாக இருந்தாலும் திடீர்னு ஒய்ஃப் வீட்டில் வந்தால் காணோம், மனைவியோட நகையெல்லாம் கிடக்குதுன்னா எல்லாருமே டென்ஷன் ஆகிடுவாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. அந்த டென்ஷனில் என்னை கொன்னுட்டியான்னு கேட்குறாரு. சரி, அதை அப்படியே விட்டுட்டு போகலாம். அது என்ன பண்ண பேசியிருக்கிறாரு வைரமுத்து, புத்தி சுவாதீனம் இழந்தான் ராமன், ஆகவே அவன் வாலியை கொன்றது இந்திய தண்டனை சட்டப்படி, ஐபிசி இந்தியன் பினல் கோட் தண்டனைக்குரியதில்லை. தேவைங்களா? அப்படி சொன்னதுனால இப்போ விட்டுட்டாங்களா பிஜேபி, திரும்பவும் பிஜேபி இந்து முன்னணி எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க, பிடிச்சி பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எப்போவுமே கவிஞர்கள் வந்து எப்போவுமே அவங்க வந்து எமோஷனல் பீப்புளாக இருப்பாங்க. அதே டைமில் அவங்க வந்து முக்கால்வாசி டைம் தே வில் பி திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் எத்தனை வேணாலும் யோசிச்சுக்குங்க, பட் மற்றவங்களோட நம்பிக்கைகளை சங்கடப்படுத்த வேண்டாம் இல்லையாங்களா? நீங்கள் உங்கள் மதத்தை தான் நீங்கள் இழிவுபடுத்துறீங்களா இருக்கலாம், உங்கள் வீட்டை தான் சுத்தப்படுத்துறீங்க, திட்டுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ வந்து இனி 2026 எலெக்ஷன் வேறு வருது. அந்த டயத்தில் நீங்கள் வந்து ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர் இல்லைங்களா? அந்த டயத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அது பிஜேபிக்கு ஒரு சான்ஸ், அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கிறதுக்கு இதை வச்சே அவங்க வந்து பெருசு பண்ணி, ஏன்னா அவங்க ராமராஜ்யம் கொண்டு வரணும்னு தான் பிஜேபி நினைக்குது இல்லைங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு தான் நல்லது. பாரு இப்படி பேசுகிறாங்க, நம்ம கடவுள் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து பெருசு பண்ணுவாங்க. அப்போ இந்த அசம்பிளி எலெக்ஷனில் சில டிஎம்கேக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால ஹிந்து ஓட்ஸ் எல்லாம் பிஜேபி போறக்கு நீங்களே ஒரு வழி வகுத்து கொடுத்த மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா.